வணக்கம். வெல்கம் டு கலிஃபோர்னியா இணையம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாண்டா மோனிகாவோட கன்டினியூட்டி வீடியோ தாங்க. நம்ம வீடியோவ புதுசா பார்க்குறீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவும் கன்சிடர் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க லோஃப் ஹிப்போட்ரோம் கேரூசல். இது ஒன் ஆஃப் தி நேஷனல் ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க். 1973ல த ஸ்டிங் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இந்த கேரூசல் இருக்கிற பிளேஸ்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிக்கு 7 ஆஸ்கர் அவார்ட் கிடைச்சிருக்கு. அதனாலேயே இந்த பிளேஸ் இன்னுமே ரொம்ப ஃபேமஸ். சாண்டா மோனிகானாலே பீச் தாங்க ஹைலைட்டே. அன்னைக்குன்னு பார்த்து எங்களை வெல்கம் பண்றதுக்காகவே வானவில்லும் வந்திருந்துச்சு. இப்படியும் சொல்லிக்கலாம். அவ்வளோ அழகு. என்ன பண்ணீங்க? Yes. வாட்? MSI அப்படின்னா Your name. யார் நேம்? Your இந்த சாண்டா மோனிகா பீச் அமெரிக்காவோட வெஸ்ட் கோஸ்ட் லைனும் பசிபிக் பெருங்கடலும் மீட் பண்ற இடத்துல தாங்க இருக்கு. இங்க மோஸ்ட்லி எல்லா பீச்லயுமே இந்த லைஃப் கார்ட் டவர் கண்டிப்பா இருக்குங்க. இங்க எப்பவுமே ஒரு லைஃப் கார்டு இருந்து பீச்ல இருக்கிற மக்கள் சேஃபா இருக்காங்களான்னு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம வந்திருக்கிற ரைடு தாங்க பசிபிக் வீல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேர்ல்ட்லயே சூரிய ஒளியில ஆப்ரேட் ஆகுற ஒரே வீல் இந்த சாண்டா மோனிகா ஃபெரிஸ் வீல் தாங்க. ரைடுக்கான எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா இந்த வீல் எக்ஸ்ட்ரீம் டாப்ல இருக்கிறப்ப நம்ம மேல இருந்து பாக்குற வியூக்காகவே இந்த ரைடு ஒர்த்து தாங்க. அதுக்காகவே கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் சன்செட் ஆகுறத ரொம்பவே ஆர்வமா பாக்குறாங்க. ஸ்பெஷலி பீச்ல இருந்து.
அதுக்காகவே ஈவினிங் டைம்ல இந்த பிளேஸ் இன்னுமே க்ரௌட் ஆகுது. சரி சன்செட் ஆயிருச்சு. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிருவாங்கன்னு பார்த்தா, அதான் இல்ல. லைவ் மியூசிக், சிங்கிங், டான்சிங்ன்னு இப்பதான் பியரே களை கட்டுது. இந்த பிளேஸ் காலையில பார்த்தத விட நைட்டு இந்த லைட்டிங்ஸோட பார்க்குறப்போ இன்னுமே அழகாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாளே ஒரு மாதிரி மழை, காத்து, ரெயின்போ, சன்செட்ன்னு நேச்சரோட பல டைமென்ஷன்ஸோட முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, டின்னருக்காக தும்பிங்கிற ரெஸ்டாரண்ட்க்கு தாங்க. நேமே வித்தியாசமா இருக்குல்ல? இங்க பானிபூரி ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் இத சூஸ் பண்ணோம். நான் பயங்கர பானிபூரி அடிக்ட். பானிபூரி, சன்னா பட்டூரா, மசாலா தோசா இந்த 3 தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேரு மட்டும் இல்லங்க, உள்ள ஆம்பியன்ஸ் அண்ட் இன்டீரியர் ஒர்க்குமே டிஃப்ரெண்ட்டா தான் இருந்துச்சு. பானிபூரி நல்லாவே இருந்துச்சுங்க. நான் இங்க நெறைய பிளேஸஸ்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருந்துச்சு. காரம், புளிப்பு, மின்ட் ஃப்ளேவர் எல்லாமே தூக்கலா இருந்துச்சு.
சன்னா பத்தூரா நல்லா பெரிய சைஸ்ல ஃப்ளஃபியா வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இங்க கொஞ்சம் சின்னதா ஹார்டா தான் இருந்துச்சு. மசாலா தோசை அண்ட் சாம்பார் சட்னிலாம் கொஞ்சம் டீசென்ட்டாவே இருந்துச்சு. அவ்வளோதாங்க. சாண்டா மோனிகா ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு சாண்டா மோனிகா பீச், பியர், சிட்டி எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டாட்டா. இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் இணைவோம்.